வணக்கம் தோழன் தோழிலா. என்னங்க இன்னைக்கு காலையில் ஒரு இட்லிக்கு ஒரு குழம்பு வைக்கலாங்க. குழம்புனா அதாவது கத்திரிக்காய் கொஜ்ஜும்பாங்க, கத்திரிக்காய் சட்னிம்பாங்க, இது வேணால் சொல்லலாம். டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்றது. எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு போட்டுக்குங்க, வெங்காயத்தூள் போட்டுக்குங்க, கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க, வெங்காயம் பச்சை மிளகா நறுக்கி வச்சுருந்தாலும் அது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போய் இங்கே பிடிச்சிட்டு வந்துடுவோங்க. தோட்டத்தில் இருக்குது டக்குன்னு. வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம விசில் விடும்போது நல்லா கைன்னு போயிடும். ரொம்ப வதக்க வேண்டாம். எல்லாமே வதக்கும் போது ஒரு டேஸ்ட் வருங்க. அதுக்காக என்னென்னா எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நம்ம விசில் விடலாம். அது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. உங்களுக்கு லேசாக வதக்கிட்டு விசில் விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. போட்டால் தான் கொஞ்சம் வதங்கணும். அடுத்துங்க கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா போட்டிருக்கோம். நான் கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடுறேங்க. கொஞ்சம் லைட்டாக போடுங்க. நல்லா அலசிட்டு நல்லா தண்ணி வடிச்சுக்குங்க. பாருங்க, தண்ணி ஊற்றி குக்கர் மூடியாச்சு. விசில் வந்ததுன்னா எடுத்து அப்படியே ஒரு கடை கலந்து எண்ணெய் முடியும். தாளிக்க கூட வேணாம், ஏன்னா தாளிச்சுட்டோம் நம்ம, அதனால் வேண்டியதில்லை. பாருங்கள், ரெட் ரைஸ் ஆட்டி வச்சுருக்கேன். பெரும்பாலும் எங்கள் வீட்டில் வந்து ரெட் ரைஸ் இட்லி தான். பாருங்கள், மாவு ரெட் கலரில் இருக்க தெரியுங்களா மாவு? பாருங்கள், ரெட் கலரில் இருக்குங்களா. இட்லி சட்னி எப்படி இருக்குன்னு காட்டுறேங்க. தண்ணியை வடிச்சிட்டேன், நான் வடிச்சிட்டு இதை கடைஞ்சிருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்கிறாங்கங்க. இது நான் செய்கிற மெத்தடுங்க. எங்களுக்கு இப்படி செஞ்சால் தான் பிடிக்குங்க. இது டேஸ்ட் தாளிச்சுட்டு செய்யும்போது ஒரு டேஸ்ட் வருங்க. அதனால தான் நான் தாளிச்சுட்டு கடையிறேங்க. இப்போ பச்சை மிளகாலாம் நல்லா வெந்திருக்கும். நீங்கள் வெந்திருக்கும் போது இதெல்லாம் நல்லா பச்சை மிளகாயை வதக்கும் போது ஒரு டேஸ்ட் வருங்க. பாருங்க, கடைஞ்சாச்சு. இந்த தண்ணியும் உள்ளே ஊற்றிடுங்க. பார்த்துக்குங்க, உங்களுக்கு இது வந்து கடைஞ்சதுக்கப்புறமும் திக்காக இருந்ததுன்னா இன்னும் தண்ணி ஊற்றிக்குங்க. பாருங்க, இட்லிக்கு மேலே குழம்பு அந்த அளவுக்கு நிறையா ஊற்றி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அது காட்டு சட்டியில் காட்டு. பாருங்க, இவ்வளோ தண்ணியாக இருக்கணும். இன்னும் கூட தண்ணியாக இருக்கலாம். ஒன்று தப்பிங்க. பாருங்க, ஊற்றி நீங்கள் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்றுமே பண்ண மாட்டேறீங்க, பண்ணுங்களேன். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மருமகளோட ஆசையை நிறைவேற்றுறது தாங்க நான் யூடியூப்பே வச்சு நடத்திட்டு இருக்கேன்.